பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவர் துணை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்குமோ, அரசியல் சதுரங்கத்தை தன் இஷ்டப்படி இது இப்படி ஒரு மாதிரி பண்ணலாம்னு பார்க்கறது அந்த வியூகம் படுதோல்வி அமைஞ்சது. அந்த வியூகத்தை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கருதலாம். இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கும் ஆகலைங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம். தான் இருக்க வேண்டிய இடத்துல நயினார் நாகேந்திரன் வந்தது அவருக்கு பிடிக்கல. நான் ஒன்னும் ஒரு சாதாரண ஆளு கிடையாது, தன்னிச்சையாக செயல்பட விரும்புற அல்லது நடத்தப்பட வேண்டிய ஒரு புள்ளின்னு அவர் காட்டுறாரு. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு, எல்லா மாவட்டத்திலயும் வார் ரூம் வச்சிருக்காரு, கட்சியை வளர்க்கறது போல அவரை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்றாங்க சார். அது ரைட்டு. அதுல முக்கியமா என்னன்னா, எல்லாருக்கும் கூழுக்கும் ஆசை, நீத்துக்கும் ஆசை. திராவிட இயக்கத்தோட சித்தாந்தங்களுக்கும் இந்துத்துவாக்கும் நடுவுல ரொம்பவே கேப் இருக்கிறதுனால அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்ம அண்ணாமலை வந்து அங்க அவங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் ஆபீஸ் திறந்த மாதிரி. சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவ நாயர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக ராஜினாமா பண்ணிட்டு புதிய கட்சி துவங்க போறாருன்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு, தகவல் வந்துகிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு விதமான புதுமையா இருக்கு. பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கட்சியை விட்டுட்டு போறதுங்கிறது அரசியல்ல சாதாரணம் தான். ஆனா இப்படி ஒரு மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவர் துணை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் பண்றதை பார்த்தா அவர் வந்து ஏதோ ஒரு ஐபிஎம் கம்பெனியை விட்டுட்டு இன்போசிஸ் கம்பெனிக்கு போற மாதிரி ஒரு கை குலுக்கிட்டு ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு போறதுனால இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருக்குமோ பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவருக்கும். சமீபத்துல அண்மையில நடந்த தமிழ்நாடு தேர்தலை மனசுல வச்சுட்டு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதிமுகவோட அவரோட கூட்டணியும் செல்லலை. திமுகவை தோக்கடிச்சுடு அதிமுக கூட்டணியில தான் தமிழ்நாடுல நுழையலாம்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வியூகத்தை வகுத்து அதுல நயினார் நாகேந்திரன் அதிமுகவுக்கு ஜோடியாக உட்காத்தி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக அத ஒரு சதுரங்கத்துல அரசியல் சதுரங்கத்துல தன் இஷ்டப்படி இது இப்படி ஒரு மாதிரி பண்ணலாம்னு பார்க்கறது அந்த வியூகம் படுதோல்வி அமைஞ்சது. அந்த வியூகத்தை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கருதலாம். திருப்பி மறுபடியும் பேக் டு த டிராயிங் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டுல அவ்வளவு எளிதாக நுழைய முடியாது, நுழைஞ்சு செல்வாக்கு பெற முடியாதுங்கிற பட்சத்துல அது திரு அண்ணாமலையின் தனிப்பட்ட மனிதரின் ஒரு விதமான ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லலாம். அவங்க வந்து ஒரு நிறைய ஆசைப்பட்டவர், நிறைய ஆம்பிஷன் உள்ளவர். அவரு மேல் போகும் போலீஸ் பதவி விட்டுட்டு வந்தவர். ஒரு மாதிரி அவரு எப்பவுமே ஒரு அதிரடியா தான் நிறைய பண்ணுவாரு. அதிரடியா இல்லாட்டாலும் சுறுசுறுப்பா இயங்குவார். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, அவருடைய குணச்சித்திரத்தையும் பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தோல்வியடைந்த நிலையும் பார்த்துட்டு இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு இது அவருடைய சூழ்ச்சியா அல்லது வியூகமா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு விதமான சமயோஜிதமாக செயல்படும் ஒரு முறையானு நம்ம சும்மா அலசலாம் அதை. ஆனா அது வந்து கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அவர் வந்து கை குலுக்கித்தான் விடைபெறுறார். அவரு பாரதிய ஜனதா கட்சியினோட வியூக தலைவரா இருக்கிற அமித்ஷாவையும் பார்த்து, கட்சியின் பிரசிடென்ட் அவர் தலைவர் நவீனையும் பார்த்து ஒரு மாதிரி அது பண்றது, அது வந்து பண்றச்சு ஒரு அதுல ஒரு பக்கம் அவருடைய தனிப்பட்ட மனிதரின் ஒரு ராஜினாமாவை பார்க்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் அவர் பார்த்த விதமும், அவருடைய பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அவருடைய செயல்முறையும் நம்மளுக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தோழமையோட தான் இது பண்றாருன்னு தோணுது. அதுக்கு மேல அவர் என்ன மாதிரி கருத்தியல்ல பண்றாருன்னு பார்க்கணும். சில பேர் விமர்சிக்கிறாங்க, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்டே ஒரு ராஜினாமா செஞ்சிருக்கலாம், இங்கேயே முடிஞ்சிருக்கும், ஏன் இவர் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, தேசிய தலைவர் சந்திச்சு ராஜினாமா பேசுறாரு அப்படின்றாங்க. அவர் இங்க மாநில தலைமை அதுதாங்க விஷயமே. அதுதானே இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
2-3 விதமா ஒரே விஷயத்த சொல்லலாம். ஒண்ணு வந்து அவர் நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கும் ஆகலைங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம். அவரு நயினார் நாகேந்திரன் தலைமையில பாரதிய ஜனதா கட்சியில அவர் இவ்வளவு நாக தேர்தல் முடிந்து ரிசல்ட் எல்லாம் வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக ஒன்றும் இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன் உண்டாகின பிறகுதான் அவர் வாயை திறந்திருக்கிறார் ஒழிய இது நாள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி விடுங்க, அந்த RSS பாணியில அவர் இப்போ அவரு அரசியலுக்கு வந்து 6 வருஷம் தான் ஆகுது. அதுல அவர் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்த பின்னணி ஒன்றும் கிடையாது. அவர் RSS ஒன்றும் கிடையாது. ஆனா இவ்வளவு நாளும் அவர் RSS காரியகர்த்தா தொண்டருங்கிறத அந்த RSS பாணியிலேயே தான் தன்னை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய சுறுசுறுப்பும் அவருடைய இயங்குற ஒரு முயற்சியும் அவருடைய பேச்சு திறனும் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா பட்டுதே ஒழிய கடைசியில பாத்தீங்கன்னா அவரையோ அல்லது கொள்கையோ அல்லது கருத்தியலோ ஐடியாலஜி சித்தாந்தம் எப்படி வேணா சொல்லிங்க, இது எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்தி அவரும் அதிமுகலேருந்து வந்தவர் தான். அப்போ ஒரு மாதிரி ஜாதி சமூக அரசியலும் அல்லது அதிமுகவோட கூட்டணி இதுதான் முக்கியத்துவம், இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இவரை ஓரங்கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதுல அவருக்கு ஏற்கனவே பொதுவாக அதிருப்தி. அந்த அதிருப்தியில நயினார் நாகேந்திரன் தான் இருக்க வேண்டிய இடத்துல நயினார் நாகேந்திரன் வந்தது அவருக்கு பிடிக்கல. அதை தவிர உங்களோட பர்சனாலிட்டி கிளாஷ் இருக்கவே இருக்கு. இது எல்லாத்தையும் அதைத்தான் முக்கியமா மையமா வைத்து அவர் போறதுனால ஒரு சாதாரண தொண்டராக தன்னை சொல்லி கொண்டாலும் அவருடைய பாணியில நல்லா தெரியறது அவர் தன்னை சார்ந்த ஒரு எளிமையான தொண்டராக அவர் ஒருபோதும் அவர் தன்னை பார்த்து கொள்ளவில்லை, மற்றவர்களும் அதை அப்படி பார்க்கவில்லை. அதனால் தன்னுடைய ஒரு எதிர்காலத்துக்காக அவர் வந்து சென்ட்ரல், அதாவது தலைமை டெல்லியில தான் போய் அவர் தன்னுடைய இதை சொல்றாரு. ஆனா அதை ஒரு விதமா அவர் பண்ணின விதமும் பாணியும் அவர் வந்து நான் ஒன்றும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒரு விதமான தலைமையோட ஒரு தன்னிச்சையாக செயல்பட விரும்புற அல்லது நடத்தப்பட வேண்டிய ஒரு புள்ளின்னு அவர் காட்டுறாரு. சரி, இதே போல இந்த ராஜினாமா முடிவை வந்து RSS வந்து ஏற்கல. அவங்க வந்து அண்ணாமலை அவர்களே பாஜக இருக்கதான் விரும்புறாங்கன்னு RSS ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு சார். எப்படி சார்? அது கரெக்டுங்க. அதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னா அரசியல்ல கொள்கை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பொதுவாகவே சொல்லுவாங்க நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி செகண்ட் செல்ஃப் லாஸ்ட்னு. அதாவது தேசம்தான் முதல்ல, அதுக்கப்புறம் கட்சி, அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் தன்னை மோதி முதற்கொண்டு அவர் வந்து தன்னை ஒரு சாதாரண தொண்டனா தான் அவர் சொல்லிப்பார். ஆனா அதுல RSS என்ற ஒரு ஹிந்துத்துவா கடத்தியல் ரீதியில தேசத்தை அதோட டெஃபினிஷன் சொல்லுவாங்களே, அதோட சித்தாந்தத்தை அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு திராவிட இயக்கத்தை நல்ல கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக பார்த்து தமிழ்நாட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் இந்துத்துவா கருத்தியல் சித்தாந்தத்துக்கும் ஈஸியாக மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுல விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்ச பிறகு தெரிய வருது என்னன்னா தமிழ்நாட்டுல கிரவுண்ட் ஸ்வெல் ஆஃப் சப்போர்ட்மாங்க. பொதுவாக மக்கள் திராவிட இயக்கத்தோடைய சிந்தனையோட தான் செயல்படுறாங்கிறது தெரிஞ்சு போயாச்சு. ஸோ அதுல RSS பாணியில இவர் வந்து 2 விதமா பார்க்கலாம். அதுல குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறது, ஊழலை ஒழிக்கிறது, ஒரு மாதிரி நேர்மையும் ஒரு போலீஸ்கார தன்மையாக அவருக்கு பர்சனாலிட்டி வெளிப்படுத்தினதும் அதெல்லாம் RSS ஓட கொள்கையோடு ஒத்து போனது. ஆனா திராவிட இயக்கத்தோட சித்தாந்தத்தோட பொதுவாக பப்ளிக் ஒப்பீனியன், பொது உணர்ச்சிகள்லாம் இருக்குல்ல, மக்களோட விழிப்புணர்ச்சியோடு அதை வந்து செட்டிங் மேல ஒத்துப்போகாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த டயத்துல இப்ப RSS காரங்க இவருடைய பர்சனாலிட்டியை மதிக்கிறாங்க, அவருடைய கொள்கை சார்ந்த சில அட்லீஸ்ட் வெளிப்பாடுகளை. இப்போ சில பேர் வந்து இன்னும் சொல்றாங்க அண்ணாமலையே அவ்வளவு ஒன்றும் அவர் நேர்மை கிடையாது, அவருக்கு பின்னாடி சில கம்பெனி இருக்கு, அவருக்கும் ஊழல் வச்சு அவரு தனிப்பட்ட விதத்துல அவர் வளர்த்துக்கிட்டாரு,
தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஒரு வார் ரூம் வச்சிருக்காரு, எல்லா மாவட்டத்திலயும் வார் ரூம் வச்சிருக்காரு, கட்சியை வளர்க்கறது போல அவரை வளர்த்துக்கிட்டாரு அப்படின்றாங்க சார். அது ரைட்டு. அதுல முக்கியமா என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு அமெரிக்காவை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் கட்சியில இருந்தவரே கிடையாது. அவர் தடாலடியாக வந்து அந்த கட்சியும் ரிப்பப்ளிகன் கட்சியையும் கைப்பற்றி அதுக்கப்புறம் நாட்டோட அதிபராகவும் ஆகி, எதுக்குன்னா அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய இயங்கும் பாணி வந்து மக்களை ஒரு கவர்ற மாதிரி, ஓட்டுகளை இழுக்கிற மாதிரி உள்ள பாணி. அதுவும் கட்சிகளுக்கு வேண்டி இருக்கு. ஆனா கட்சி அமைப்பு ஒரு ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, கட்டுப்பாடு, கண்ணியம், அதெல்லாம் வாயால பேசுறாங்களே ஒழிய கரிஸ்மாங்கிறவங்கள, அந்த கரிஸ்மா வந்து வேண்டி இருக்கு. அது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு அரசியல்ல இது ரொம்ப சாதாரணம். ஜெயலலிதா அவர்கள் பார்த்துப்போம், எம்ஜிஆரை பார்த்துப்போம், இங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி பாருங்க, ஒரு பேச்சாளராகவும் இருந்து ஒரு தன்னோட தனிப்பட்ட ஒரு கவர்ச்சியையும் வைத்து அதை ஒரு நல்லபடியாக அமைத்து செல்லுற ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு வாயால சொல்லுவாங்களே ஒழிய அவங்களுக்கு ஒரு வித இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவம் வேண்டி இருக்கு. அத என்னால கட்சியால நாளாங்கிறத அவங்க பாக்குறதே சில சமயம் அவங்க கட்சியோடு ஒத்து போவாங்க. ஒரு நிலையை தாண்டுற போது அவங்க தனிப்பட்ட முறையில இயங்குவாங்க. அதுக்கு அதிருப்தியாளர்களுக்கு அது வேற மாதிரி படும். கட்சிக்கு அது வேணும். அரசியல்ல குறிப்பாக பாராளுமன்ற அமைப்பை சார்ந்த ஒரு அரசியல் அமைப்புல தொகுதி லெவல்ல ஒரு ஆளுங்க வேண்டி இருக்கு. தொகுதியை வந்து தொகுதி மக்கள் விரும்புற மாதிரி கருத்தியல் ரீதியில வேண்டி இருக்கு, சித்தாந்த ரீதியில. அப்புறம் கட்சி அமைப்போடு ஒத்து போறது வேண்டி இருக்கு. அப்புறம் ஜாதி சமூகம் சார்ந்த கணக்குகளுக்கும் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு ரூபிக்ஸ் கியூப் போடுற மாதிரி, இப்படி பண்ணா அப்படி ஆகாது, அப்படி கிழக்கு பார்த்தா மேற்கு ஆகாதுன்னு ஒரு ஒரு விதமான சூழ்நிலை இருக்கிறது. சந்தர்ப்பங்களும் சூழலும் மாறுறத அவங்க சில சமயம் தனிப்பட்ட முறையில செயல்படுறாங்க, சில சமயம் கட்சியிலேருந்து அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க கட்சிக்காக. அது ஒரு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல அண்மையில நடந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உள்ள சூழ்நிலையில ஒரு தெளிவாக தெரியும் போது சில சமயம் கட்சிகளும் சில சமயம் தனிப்பட்ட மனிதர்களும் ஒரு மாதிரி தைரியமாக செயல்படுவாங்க. அதுல இப்போ அவர் அண்ணாமலை இதை பாத்தீங்க இல்லையா, நயினார் நாகேந்திரனால ஒன்றும் ஜெயிச்சு காட்ட முடியல, அதிமுகவும் படுத்து விட்டது. இந்த டயத்துல நீங்க வந்து ரெண்டு கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு திராவிட இயக்கத்தோடு தத்துவங்களும் கொள்கைகளும் ஒரு விதமான எழுச்சிகளும் இருக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி, RSS தன்னுடைய எண்ணங்களை திணிக்க முடியாதுங்கிற சந்தர்ப்பத்துல அவர் வந்து சரின்னு போடுறார். ஆனா அது நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படலாம்ங்கிற பட்சத்துல அவங்க வந்து சரி சுமூகமாகவே நான் வெளியில போறேங்கிற மாதிரி பார்க்குறேன். சார், இந்த ராஜினாமா முடிவே பாஜகவோட ஒரு பிளான் தான். ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல வந்து வளர முடியல. இப்ப திராவிட கட்சியில அப்புறப்படுத்தி விஜய் வந்துட்டாரு, இதுக்கு நம்ம ஒரு இளம் தலைவர் வேணும், அதனால அண்ணாமலை ஒரு புது கட்சி உருவாக்குற பிளானே பாஜக தான் ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு சார். தகவல் நியூஸ் ஒரு உங்களுக்கு மேல கொஞ்சம் ஹிந்தி திணிக்க விரும்புறேன். அதாவது ஹிந்தியில ஒரு பழமொழி உண்டு, பூஷணிக்கா மேல கத்தி விழுந்தாலும், கத்தி மேல பூஷணிக்கா விழுந்தாலும் வெட்டப்படுவது பூஷணிக்கா தான் ஒரு பழமொழி உண்டு. இப்போ என்னன்னா, அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தன்னுடைய வியூகத்தை சொன்னாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அவரை ஒரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சாலும் சரி, கடைசியில அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு, ஒரு கை குலுக்கல் இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுல முக்கியமா நீங்க மகாராஷ்டிரால நடந்ததை கவனிப்போம். ஒரு காலத்து காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் சரத் பவார், அவருக்கு சோனியா காந்தியோட ஒத்து போகலைங்கிற பட்சத்துல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாரு. ஏன்னா கருத்தியல் ரீதியில என்ன மைனாரிட்டி இஸ்லாமியர்களும் சரி, விவசாயிகளும் சரி, அவங்க வந்து எந்த ஒரு சமூக அமைப்புல அவங்க வந்து தன்னுடைய அரசியலை நடத்துறாங்களோ அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே கட்சிங்கிறதே அவங்களுக்கு கூட்டணிக்கும் ஒரு சாத்தியக்கூறு கூடியிருக்கு. அது இல்லாத பட்சத்துல தான் ரொம்ப கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். இருக்கிற பட்சத்துல ஒரு
கூட்டணி ஆனால் தன்னுடைய தன்னிச்சையாக செயல்படும் ஒரு சுதந்திரம், இது ரெண்டே அவங்க இணைச்சு பார்க்கிற ஒரு சூழ்நிலையில இப்படி வந்து சரிங்க, அந்த சிவாஜி படத்துல சாலமன் பாப்பையா சொல்லுவாரு, சேர்ந்து இருப்போம் இல்லைன்னா நண்பராகவே இருப்போங்கிற மாதிரி அந்த ஒரு டயலாக் பேசுற ஒரு சூழ்நிலையில நண்பர்களாகவே பிரிகிறார்கள். ஆனால் நாளைக்கு அதை திருப்பி அது நட்பு வந்து திருப்பி காதலாக மாறதுக்கு ஒரு சாத்தியக்கூறும் தெரிகிறது. இது மோடியை கூட பார்க்க அவர் சந்திக்க வாய்ப்பு கொடுக்கல, அண்ணாமலை வந்து மோடியை பார்க்க விரும்பல அப்படின்றாங்க. எப்படி சார்? அதுல ரெண்டு இருக்குங்க. நான் முந்தா நேற்றுக்கு எக்ஸ்ல பதிவு போட்டேன். அவர் பார்த்தா அமித்ஷா கூட அவரை கண்டுக்கல போல இருக்கு. நிதின் நவீனுக்கு டெல்லியில ஒரு பவரும் கிடையாது, அவருக்கு ஒரு செல்வாக்கு கிடையாதுன்னு இங்க தெரிந்த ஓப்பன் சீக்ரெட், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ நிதின் நவீனை பார்க்க போது நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டது என்னன்னா, இது அவர் கட்சியை விட்டு போறாரு, அது ஒரு நயினார் நாகேந்திரனுக்கு ராஜினாமா கடிதத்தை கொடுக்காம நவீன்கிட்ட கொடுக்குறாருன்னு நினைச்சோம். ஆனா அமித்ஷாவை பார்த்ததுலேருந்து என்ன தெரியுது, ஓரளவுக்கு அவருக்கு செல்வாக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு, RSS அழுத்தத்தினாலையும் இருக்கலாம். மோதியை பார்க்கலங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா அமித்ஷாவை பார்த்தா மோதியை பார்த்தா மாட்டான். அவங்க ரெண்டு பேரும் அரசியல் ரீதியில ரெண்டும் ஒரே லெவல் தான். ஏன்னா ஆட்சி கட்சி ரெண்டும் வேற. கட்சி தேர்தல் அமைப்பு வியூகம் அதெல்லாம் இன்னமும் அமித்ஷா கையில தான் இருக்கு. அதனால அதை நான் ஒரு ஃபார்மாலிட்டியை தான் பாக்குறேன். மோதியை பார்த்தா அது அப்புறம் அவருக்கு மோதியை பார்க்கும்படி ஒரு விதமான இது அரசியல் சார்ந்த விஷயம், ஆட்சி சார்ந்த விஷயம் இல்லை. ஏன்னா தேர்தலில் தான் முடிஞ்சாச்சு. அதனால அமித்ஷாவை பார்த்தது ஒண்ணுதான். அதை ஓவரா இன்டர்பிரட் வேணும்ங்கிறது எனக்கு தோணல. சார், இப்ப அண்ணாமலை முன்னிருக்கும் சவாலை நீங்க என்ன சார் பாக்குறீங்க? சவால்னா எந்த பாணியில கேக்குறீங்க? இல்ல சார், புது கட்சி தொடங்க போறான்றாங்க, இல்ல அவருக்கே மாநில நயினாரை தூக்கிட்டு மாநில தலைவர் அண்ணாமலை நியமிக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல குழப்பமான அது இப்போ மாநில தலைவரா அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார். அதுல முக்கியமா ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து அவரு ஒரு 5-6 நாள் முன்னாடியே நான் ஒரு ட்வீட் போட்டேன் எக்ஸ்ல. அந்த சிபிஎஸ்இ விஷயத்துல அண்ணாமலை வந்து அவருடைய நடைமுறை வந்து கட்சியின் செயல்பாடுகளுக்கும் அந்த ஒரு மரபுகளுக்கும் எதிராக இருக்கிறது. அதுல இருந்து அவர் வந்து போர்க்கொடியை தூக்குறாருங்கிறது தோன்றது நான் எழுதினேன். அது எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணாங்க, அது எப்படியோ நீ ஓவரா சொல்றேன்னா. அதுக்கப்புறம் நான் சொன்னபடிதான் ஆச்சு. அது என்ன கவனிக்கணும்னா, ஒண்ணு வந்து திராவிட இயக்கத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் இந்துத்துவா என்ற சித்தாந்தத்தையும் மூன்றையும் நாங்க ஒருங்கிணைத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதசார்பின்மை என்பது ஒரு ரொம்ப காமன் விஷயம் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேஷ் மாதிரி இல்லை. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நாஸ்திகர்களும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நாடு. அதுக்கு மேல இப்போ உள்ள இளைய சமுதாயம் இருக்குல்ல, இப்போ இளைஞர்கள் ஜென்சிங்கிறோம், அவங்களுக்கெல்லாம் முக்கியமான விஷயம் பரீட்சை நீட்டு தேர்வு நடக்கணுமா, நடந்தா எப்படி நடக்கணும், தொழில் ரீதியில எப்படி முன்னேறணும், இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இருக்கிற பட்சத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்து திருப்பி அந்த ஒரே மந்திரத்தை குடும்ப ஆட்சி ஊழல் அதையே திருப்பி சொல்லியிருக்கிறது அவங்களுக்கு அப்பீல் அவ்வளவு இல்லை. ஸோ அண்ணாமலை என்ன விரும்புறாருன்னா, தன்னுடைய பர்சனாலிட்டி, தன்னுடைய தன்னிச்சையாக செயல்படும் ஒரு சுதந்திரம், கூடவே கருத்தியல் ரீதியில ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க. அதாவது திராவிட இயக்கத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் நடுவுல தனக்குன்னு ஒரு தனி வழி வகுத்துட்டு தனி கட்சி அமைச்சா அது தேர்தல் அரசியலுக்கும் நல்லது, தன்னுடைய நீண்ட நாள் ஆசை, நெடுநாள் ஒரு முதல்வராக வேண்டிய ஆசை, அதற்கும் சாத்தியக்கூறு கூடுறதுன்னு அவர் நினைச்சு பண்ணியிருக்கலாம். அதை பிஜேபியை புரிய வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து அமித்ஷாவை நான் சந்திச்சா நான் நம்புறேன். அவர் வந்து உங்களுக்கும் நல்லது எனக்கும். சார், நிறைவா ஒரு கேள்வி, அண்ணாமலைக்கு ஏன் சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இவர் ரஜினி கூட அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு, அது ஏன் சார்? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையார் 2016 இருந்தப்புறம் ஒரு பெரிய வேக்குவம் வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கலைஞர் அளவு இல்லைன்னாலும் கலைஞர் மாதிரி ஒரு கட்சியை நடத்தி செல்ற ஒரு தகுதியும் ஆட்சியை
நடத்த வேண்டிய ஒரு பாணி, அனுபவம் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த ஸ்டாலினே தோத்து போயிட்டாரு. ஒரு நேற்று வந்த விஜய்க்கு கிட்ட அவர் தோத்து போயிட்டாருன்னா, தமிழ்நாடுல இப்போ ஒரு சமூக சோசியோ பொலிட்டிக்கல்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம், சமூகமும் அரசியலும் சேரும் ஒரு சூழல்ல, ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அரசியல்ல தன்னை ஒரு நிலைப்படுத்துவதற்கும், தன்னை ஒரு ஒரு தலைவராக எடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு நல்லா வந்திருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காகத்தான் அண்ணாமலை அவர் பண்றாரு. அதை பண்றது அவருடைய பர்சனாலிட்டி இருக்குல்ல, அவர் தனித்துவம், அது அவர் பேசுற விதம், அவர் கொள்கைகளை ஆராய்ந்து சொல்ற விதம், அவர் ஒரு மாதிரி டேக்கிங் அ ஸ்டாண்டுமாங்க இங்கிலீஷ்ல, அவர் ஒரு விதத்தை நிலைப்பாட சொல்றது, பதிவு பண்றது, அதெல்லாம் அவர் நல்லா இருக்கிறதுனால ஒரு புது கம்பெனியோட ஐபிஓ ஷேர் வாங்குற மாதிரி தான் இது. ஆச்சா, இவருடைய பொலிட்டிக்கல் ஐபிஓ நடக்க போகுது இல்ல, இதுல நம்ம ஷேர் வாங்கி பார்ப்போம்னு சில பேருக்கு தோணும். அது கடந்த கால சில முக்கியத்துவம் வாய்ந்த ரஜினிகாந்த், அவருடைய ரஜினிகாந்த் இப்போ இந்த தலைமுறைக்கு ரஜினிகாந்த் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஆனா அவர் தன்னுடைய செல்வாக்குக்காக ரஜினிகாந்த் அப்படி பண்ணலாம். அல்லது பாரதிய ஜனதா கட்சியே ஒரு விதமா வியூகம் வகுத்து, நீங்க தான் அரசியலுக்கு வரல, பேசாம நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுடைய இருக்கிற கொஞ்சம் நஞ்ச செல்வாக்கும் எங்களுக்கு சேர்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு அவங்க பண்ணலாம். அது மாதிரி அதிமுகலையோ, ஏன் ஈவன் திமுகலையோ அல்லது தாவேக்காலையோ அதிருப்தியாளர்கள், சரி இப்போ இப்போதைக்கு என்னோட கட்சியில எனக்கு அவ்வளவு இடம் இல்லை, இவரையாவது நம்ம சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லலாம். அந்த கருத்தியல் ரீதியில ரொம்ப திராவிட இயக்கத்தோட சித்தாந்தங்களுக்கும் இந்துத்துவாக்கும் நடுவுல ரொம்பவே கேப் இருக்கிறதுனால, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு நம்ம அண்ணாமலை வந்தா அங்க அவங்களுக்கு ஒரு புது பிரான்ச் ஆபீஸ் திறந்த மாதிரி அவங்களுக்கு போக தோணும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.